விஜய் வந்து ஒரு கோலை வலுவே இல்லாத தொடை நடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வசந்தன் கடுமையா சாடியிருக்காரு. எதுக்காக விஜயை பத்தி ஜேம்ஸ் வசந்தன் இப்படி பேசியிருக்காரு, மற்றபடி என்ன எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜனநாயகன் அப்படிங்கிறது விஜயோட கடைசி படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு விஜயோட ரசிகர்கள் மட்டுமில்ல, எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் வந்து இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க போறது கிடையாது. ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா திட்டமிட்டபடி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்விக்குறியிலே தான் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. என்னன்னா, சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. அதுக்கான இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மும்முரமா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் விஜய் வந்து கடைசியா ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் இந்த படம் வந்து திட்டமிட்டபடி வந்து வெளியிட முடியல. இருந்தாலுமே இது தொடர்பான வழக்கு இன்னைக்கு வரைக்குமே விசாரணையில தான் இருந்துட்டு வருக்கு. இந்த வழக்கோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது, சென்சார் சான்றிதழ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம தான் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் இப்போ விஜய்க்கு இன்னொரு பிரச்சனையா கரூர் சம்பவம் தொடர்பா, அதாவது விஜய் வந்து விஜய் நான் வரேன் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வந்தாரு. அதுல 2வது கட்டமா கரூருக்கு போன இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 அப்பாவி பொதுமக்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இது வந்து தமிழகத்தையே பெரிய அளவுல உழுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவம் தொடர்பாக தான் இப்போ சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்காக கடந்த ஜனவரி 12ஆம் தேதி வந்து விஜய் வந்து டெல்லியில உள்ள சிபிஐ அலுவலகத்துல ஆஜரானாரு விசாரணைக்காக. இப்போ மறுபடியுமே விஜய் வந்துட்டு அந்த விசாரணைக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பும் என்னாக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜனநாயகன் படத்துக்கு வந்துட்டு கடைசி நேரம் வரைக்குமே சென்சார் சான்றிதழ் கொடுக்காததால நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க. அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம நடிகர் நடிகைகள் அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு விஜயோட ஜனநாயகன் படத்துக்காக குரல் கொடுத்தாங்க. பட் அப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் வந்து இது தொடர்பாக இன்னைக்கு வரைக்குமே வாயை திறக்கவே இல்லை. இதனால அவரோட ரசிகர்களுமே கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஜோதிமணிலிருந்து ராகுல் காந்தி வரைக்குமே விஜயோட ஜனநாயகன் படத்துக்காக குரல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நடிகை சனம் செட்டி, ஷிம்பு, ரவிமோகன் இவங்க எல்லாருமே வந்துட்டு விஜயோட ஜனநாயகனுக்காக குரல் கொடுத்தாங்க. ரசிகர்களுமே தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே விஜய் இந்த ஜனநாயகன் தொடர்பாக வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து சிபிஐ விசாரணையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்படி 2 பிரச்சனையிலையுமே இப்போ வந்து விஜய் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் பிரபல இசையமைப்பாளரான ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு விஜயை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு. இதுதான் கொஞ்சம் சர்ச்சையாக மாறி இருக்கு. அதாவது தனியார் யூடியூப் சேனலுக்கு வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதில் தான் விஜயை பற்றி நிறைய வந்து தாக்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கோலை, தைரியமே இல்லாதவர், அவருக்கு ஒரு புத்தியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து ஒரு கோலை, வலுவே இல்லாத தொடை நடுங்கி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுத்து பேசுகிறாங்க. அவர் வந்து மற்றவங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. வேடிக்கை பார்க்கறது வந்து அவ்வளோ நல்லது கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு வந்து எல்லாருமே தொடர்ந்து அவங்களோட குரல்களை கொடுத்துட்டு வராங்க, கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அதாவது சென்சார் போர்டுக்கு எதிராகவே குரல் கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் குரல் கொடுக்கல? அவர் வந்து ஒரு தைரியமே இல்லாதவர், இவரை போய் ஒரு தலைவர்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. குறிப்பா இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கூட குரல் கொடுக்காத ஒரு விஜய் மக்களோட பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பார் அப்படின்ற கேள்வியையுமே ஜேம்ஸ் வசந்தன் வந்து முன் வச்சிருக்காரு. இதுதான் இப்போ விவாதமா மாறி இருக்கு. இதனால விஜயோட ரசிகர்கள், தொண்டர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலி பதுங்கிறது பாயிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் அவங்களோட சைடு வந்துட்டு கமெண்ட்டுகளை சொல்லிட்டு வராங்க.
ஜேம்ஸ் வசந்தனோட இந்த பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்படி எங்க தலைவரை வந்து நீங்க ஒரு கோலன்னு சொல்லலாம், வலுவே இல்லாத தொடநடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சுட்டு வராங்க. அந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்டுகளையுமே சொல்லிட்டு வராங்க. ஜேம்ஸ் வசந்தன் வந்து இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. விஜய் தெளிவே இல்லாதவர், அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து தைரியம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவரை போய் ஒரு தலைவரா அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. முக்கியமா ஜேம்ஸ் வசந்தன் வந்து அதுல சொல்லியிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதே விஜய் வந்து குரல் கொடுக்க மாட்டாரு, அதை பத்தி வாயை திறக்கவே மாட்டாரு. ஆனா மக்களுக்காக பிரச்சனை வரும்போது இவர் எப்படி குரல் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஜேம்ஸ் வசந்தன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுதான் கொஞ்சம் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு தான் விஜயோட ரசிகர்களுமே அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது கரூர் சம்பவம் தொடர்பா வந்து விஜய் வந்து அவரோட வாதத்தை வந்து முன் வச்சாரு. என்ன அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வீடியோ வெளியிட்டு தன்னோட வருத்தத்தையும் தன்னோட கண்டனத்தையுமே தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்துக்காக எல்லாருமே குரல் கொடுக்கறாங்க. நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, தளபதி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல், அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், இந்த தினம் பொங்கல் கிடையாது, தை 1ஆம் தேதி தான் எங்களுக்கு பொங்கல் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்காக எல்லாரும் முன்கூட்டியே டிக்கெட்டே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகாததுனால எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அதனால அவங்களோட கண்டனத்தையுமே தெரிவிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே விஜய் ஜனநாயகன் தொடர்பாக வாயை திறக்கவே இல்லை. இதனால தான் நிறைய பேர் வந்து அவரை குறையும் சொல்லிட்டு வராங்க. நிறைய ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் இருந்தாலும் வாயை திறக்காததுனால அவருக்கு எதிராகவும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, விஜய் பயந்து போயிட்டாரு, அவர் வந்து எதிராக பேசினாரு அப்படின்னா, அதாவது சென்சார் போர்டை பத்தியோ இல்லாட்டா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை பத்தியோ விஜய் பேசினார் அப்படின்னா பக்க விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஜய் பயந்துக்கிட்டே ஒளிஞ்சுக்கிட்டாரு, இதை பற்றி வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுகளை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் திரைப்படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கடைசி நேரத்தில் சென்சார் போர்டில் வந்து சென்சார் சான்றிதழ் கொடுக்காததுனால படம் ரிலீஸ் ஆகிறதுல இருந்து தள்ளி போச்சு. இதுக்கப்புறமா ஒரு வேளை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு. அந்த வழக்கில் வந்து நீதிபதி சுதா வந்துட்டு சென்சார் சான்றிதழ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் மறு ஆய்வுக்கு அனுப்புனதையுமே ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே சென்சார் போர்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனடியாக மேல்முறையீட்டு வந்து பண்ணாங்க. அதுவும் தலைமை நீதிபதி தலைமையில் மேல்முறையீடு பண்ணாங்க. இது தொடர்பான விசாரணை வந்துட்டு ஜனவரி 23 கிட்ட வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டேட்டில் வந்து வரப்போகுது. ஆனால் படக்குழு தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணாங்க. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, இதனால அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய கேள்விகளை வந்துட்டு முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, சென்சார் சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அறிவிப்பீங்க, அதுவும் எப்படி ஒரு விஷயத்தை முன்கூட்டியே பிளான் பண்ணாம பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இதனால இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இழுபறி இன்னைக்கு வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு பக்கம் சிபிஐ பிடியிலையும் இருக்கிறாரு, சென்சார் போர்டு வெடியிலையுமே இருக்கிறார். இதனால வந்து விஜய் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அவருக்கு நல்லபடியா தீர்ப்பு வருமா அப்படின்றதையும் அவர் வந்து மும்முரமா இருக்காரு. இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு வந்துட்டு சென்சார் சான்றிதழ் கொடுத்து திட்டமிட்டபடி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆவலா காத்துட்டு இருக்காங்க. விஜய் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், மற்றபடி அரசியல் கட்சிகளுமே அந்த படத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு முக்கியமான படம். என்ன அப்படின்னா, விஜய் முதல் முறையா வந்து அரசியல் களத்தில் குதிச்சிருக்காரு. அதே நேரத்தில் 2026 சட்டமன்றத்தில் தான் முதல் தேர்தல் விஜய்க்கு. இதனால இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா விஜய்க்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாக்குகளை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து அரசியல் சம்பந்தமான படம் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெல்ல தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கான நம்பிக்கை வந்து விஜய் மேல கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதனால சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் இந்த படத்துக்கான மதிப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஒருவேளை இந்த படம் வந்துட்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வெளியிட போவதா அறிவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் வந்து பிரச்சனை வெடிக்கும். ஏன் அப்படின்னா, சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் வந்துட்டு அரசியல் சார்ந்த படங்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியினர் கண்டிப்பா வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க.
இதனால அந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கு இடையில இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த படத்தை ரிலீஸ் செய்யப்படுவதற்கான காரணம் என்னவா சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, லீவு பொது விடுமுறை அப்படிங்கிறதுனால எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்ப்பாங்க. யாருக்குமே பாதகமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பொங்கல் டைம்ல வந்து ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் டைம் பார்த்தோம் அப்படின்னா, விடுமுறை நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26 அந்த தேதிக்குள்ள இதுக்கான தீர்ப்பு வெளிவந்து படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் இதை பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே ஆவலா தான் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேம்ஸ் வசந்தன் வந்துட்டு விஜயை ஒரு கோழை தொடநடுங்கி அப்படின்னு சொன்னதுனால விஜயோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜேம்ஸ் வசந்தன் பேசுனது சரியா தப்பா? விஜய் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? சென்சார் சான்றிதழ் வந்து அந்த கொடுப்பாங்களா அப்படிங்கிறத என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.